வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போத்து உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறு பெற்ற மாணவர்களுக்கு வெளியான நற்செய்தி. மேலும் 3 உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றிய NPP. சாரதி மதுபோதையில் காரை செலுத்தியதால் பறிபோன 2 உயிர்கள். வீட்டில் வளர்த்த நாய் சமையலறையில் நுழைந்து சட்டியில் வாய் வைத்ததால் கொடூரமாக தண்டித்த நபர். இனி விரிவான செய்திகள். 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023 மற்றும் 2024 ஆண்டுக்கான காப்போத்து உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி, புலமை பரிசில் மற்றும் சான்றிதழ்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2023 மற்றும் 2024 ஆண்டு பரீட்சைகள் தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெறுபேறுகளை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் தெரிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக 2023 காப்போத்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற வட மாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு 2025 ஜூன் 22 கிளிநொச்சியில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி 2023 காப்போத்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு பாராட்டப்படவுள்ளனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடாத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி இன்று மற்றுமொரு மாநகர சபை மற்றும் 2 பிரதேச சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ரத்தினபுரி மாநகர சபை மற்றும் தம்பிள்ளை மற்றும் கல்பட்டி பிரதேச சபைகளின் அதிகாரத்தையே இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. இன்று இடம்பெற்ற ரத்தினபுரி மாநகர சபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் KADRI கட்டுகம்பல 14 வாக்குகளை பெற்று மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி மேயர் வேட்பாளர் 12 வாக்குகளை பெற்றார். அதேபோன்று தம்புளை பிரதேச சபையின் தலைவராக ரகசிய வாக்கெடுப்பில் 15 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் WM திலகரத்ன தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சியில் இருந்து 2 வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அதில் பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளர் 6 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் 5 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். கல்பட்டி பிரதேச சபையின் தலைவராக தேசிய மக்கள் சக்தியின் அப்துல் சத்தார் முகமது ரிக்காஸ் இன்று நியமிக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் 16 வாக்குகளை பெற்றதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட முகமது ஆசிக் 15 வாக்குகளை பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஹொரண கொழும்பு பிரதான வீதியில் ஹோரல் இம்ம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் 2 உயிரிழந்துள்ளதாக மொரகஹென போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கார் ஒன்று வீதியை கடக்க முயன்ற 4 மீது மோதியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹோரல் இம்ம பிரதேசத்தில் நடைபெற்ற இறுதிச் சடங்கு நிகழ்வொன்றுக்கு சென்று சகோதரர்கள் 2 தங்களது 2 மகள்களுடன் அருகிலுள்ள உறவினர் வீட்டுக்கு செல்வதற்காக வீதியை கடக்க முயன்றபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 4 கலுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சகோதரிகள் 2 உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 45 மற்றும் 50 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரிகள் 2 இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 11 மற்றும் 17 வயதுடைய 2 மகள்களும் கலுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விபத்தினை ஏற்படுத்திய காரின் சாரதி மதுபோதையில் இருப்பதாக தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து 28 வயதுடைய கார் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மொரகேகன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செல்லப்பிராணியாக வளர்த்த நாயை அடித்து மோட்டார் சைக்கிளில் கட்டி வீதியில் இழுத்துச் சென்ற சம்பவம் ஒன்று கந்தலாவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. வீட்டில் சமைத்து வைத்திருந்த உணவை உண்டதாக கூறி குறித்த நபர் இவ்வாறு நாயை கட்டி இழுத்துச் சென்றுள்ளார். இதன்போது கிராமவாசிகளால் காப்பாற்றப்பட்டு நாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நாயை தண்டித்த நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. காப்போத்து உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறு பெற்ற மாணவர்களுக்கு வெளியான நற்செய்தி. மேலும் 3 உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றிய NPP.
சாரதி மதுபோதையில் காரை செலுத்தியதால் பறிபோன 2 உயிர்கள். வீட்டில் வளர்த்த நாய் சமையலறையில் நுழைந்து சட்டியில் வாய் வைத்ததால் கொடூரமாக தண்டித்த நபர். தொடர்பான விரிவான செய்திகள்.